This sermon, God Keeps His Word, was delivered on Sunday morning, April 7th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் God Keeps His Word, தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Israel wasn't ready, but God was ready. And he had a little baby born by the name of Moses. And he was right there at the age of 40 to take the children out. But Israel wasn't ready. இஸ்ரவேல் ஆயத்தமாய் இருக்கவில்லை, ஆனால் தேவன் ஆயத்தமாய் இருந்தார். அவர் மோசே என்ற பெயருடைய ஒரு சிறு குழந்தை, பிறந்த குழந்தை அவருக்கு இருந்தது. பிள்ளைகளை வெளியே கொண்டு செல்ல 40 வயதில் அவன் சரியாக அங்கே இருந்தான். ஆனால் இஸ்ரவேலோ ஆயத்தமாயில்லை. And by the reason they wasn't ready, then they had to labor 20 years longer, or 40 years longer it was. 40 years longer they had to toil down in Egypt, when they would have been able to have come out 40 years before that, if they had only been ready. அவர்கள் ஆயத்தமாய் இல்லாத காரணத்தினால் அப்பொழுது அவர்கள் 20 வருடங்கள் அதிகமாக அல்லது 40 வருடங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 40 வருடங்கள் அதிகமாக அவர்கள் எகிப்திலே கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்கள் மட்டும் ஆயத்தமாய் இருந்திருந்தால் 40 வருடங்களுக்கு முன்பாகவே அவர்களால் வெளிவந்திருக்க முடியும். God was ready because the time of the promise drew nigh. God sent an angel down to the earth to make ready the people to fulfill His word. Amen. For God always keeps His word. Amen. தேவன் ஆயத்தமாய் இருந்தார். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்தது. தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்த, அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற, அவருடைய வார்த்தையை எப்பொழுதும் தேவன் காத்துக் கொள்ளும்படியாக பூமிக்கு ஒரு தூதனை அனுப்பினார். He said to Moses, I have seen the afflictions of my people, and I have heard their groans and their cries because of the taskmasters, and I have remembered. Amen. I have remembered my word, my promise. Amen. அவர் மோசேயினிடத்தில், என் ஜனங்களுடைய உபத்திரவங்களை நான் கண்டு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்களுடைய பெருமூச்சுகளையும் கூக்குரல்களையும் கேட்டேன். நான் நினைவு கூர்ந்தேன், நான் என்னுடைய வார்த்தையை, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தேன் என்றார். 400 years had passed, but God still remembered His word. 400 வருடங்கள் கடந்தன, ஆனால் தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார். Almost 2000 years has passed, but God still remembers His word. I will come again and receive you unto myself, that where I am, there ye may be also. I believe the time of the promise is drawing nigh. ஏறக்குறைய 2000 வருடங்கள் கடந்திருக்கின்றன, ஆனால் தேவன் இன்னமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். வாக்குத்தத்தத்தின் நேரமானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். Notice, as they were speaking and getting ready, and 400 years had passed, and God was on time with His word. கவனியுங்கள், அவர் பேசிக்கொண்டும் ஆயத்தமாய்க் கொண்டும் இருக்கையில் 400 வருடங்கள் கடந்து போயின. தேவனோ அவருடைய வார்த்தையோடு சரியான நேரத்தில் இருந்தார். Then we find out that after 40 years longer, and I might stop here just to say these words. Now you can quote me because I know what's going on tape back there. பின்னர் 40 வருடங்கள் அதிகமானது என்று நாம் கண்டறிந்தோம். இந்த வார்த்தைகளை கூறும்படியாக சரியாக நான் இங்கே ஒரு கால் நிறுத்தலாம். இப்பொழுது நீங்கள் எனக்கு நான் சொன்னதை கூறலாம். ஏனென்றால் அங்கே பின்னாக அது பதிவாய்க் கொண்டிருக்கிறது என்று நான் அறிவேன். I believe that we are the coming of the Lord Jesus is way past due. Amen. I believe it was due a long time ago.
But it's because of the church is not ready to meet him. கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகை காலம் கடந்திருக்க வேண்டியதா இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பே இது நடந்திருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதனுடைய காரணம் என்னவென்றால் அவரை சந்திக்க சபையானது ஆயத்தமாய் இல்லை. Now if you notice, he said, as it was in the days of Noah, in the days of Noah before the flood, how it would be, and God was not willing that any should perish, but that all might come to repentance. இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் நோவாவின் நாட்களில் நடந்து போல இருக்கும் என்றார். ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக நோவாவின் நாட்களில் அது எப்படி இருந்திருக்கும்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். Then he suffered long. The flood stage was way past due. Down in Egypt, it was way past due. Do you get it? ஆகையினால் அவர் நீடிய பொறுமையாயிருந்தார். வெள்ளத்தின் நாட்கள் அதன் காலத்தையே கடந்து போயிருந்தது. எகிப்திலும் அது கடந்தாகவே இருந்தது. உங்களுக்கு அது புரிகின்றதா? In the antediluvian destruction now, way past due. The destruction and judgment. And coming out of Egypt, way past due. 40 years over time. இப்பொழுது இந்த ஜலப்பிரளயத்தின் அடிவானது, நியாய தீர்ப்பில் உண்டான அடிவானது காலம் கடந்ததா இருந்தது. எகிப்திலிருந்து வெளியே வந்தது காலம் கடந்ததா இருந்தது. 40 வருடங்கள் அதிகமான காலமாயிருந்தது. But God was determined. God was determined that his word would not return to him. He was going to keep his word. He has to keep his word. Amen. He must do it in order to be God. ஆனால் தேவரோ தீர்மானமுடையவராயிருந்தார். அவருடைய வார்த்தை அவரிடத்திற்கு திரும்பாது என்று தேவன் தீர்மானமுடையவராயிருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள போவதாக இருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் தேவனாயிருப்பதால் அவர் அதை செய்ய வேண்டும். If he has to make a change of everything, and by grace he'll do it. That's the reason I say if the church does not get herself ready, that's your duty to get ready. The bride has made herself ready. Amen. ஒவ்வொரு காரியத்தின் மாற்றத்தையும் அவர் செய்ய வேண்டியிருந்தாலும் கிருபையினால் அதை அவர் செய்வார். அந்த காரணத்தினால்தான் நான் சொல்லுகிறேன், சபையானது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஆயத்தப்படுவது அது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். The garments is paid for. Amen. They are ready. Amen. But you must be ready to wear those garments. Amen. The church has made herself ready. வஸ்திரத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. அவைகள் ஆயத்தமாயிருக்கிறது. ஆனால் வஸ்திரங்களை அணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். சபை தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டாள். Now, brethren, listen. If the church doesn't get ready, God's able of these stones to rise children unto Abraham. இப்பொழுது சகோதரரே செவி கொடுங்கள். சபையானது ஆயத்தப்படவில்லை என்றால் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். If this holiness people don't straighten themselves up and get back into the harness again, get back to the gospel, God will raise up out of, he can bring Catholics up, Presbyterians, or whatever he wishes to, he'll do it. இந்த பரிசுத்த ஜனங்கள் தங்களை நேராக்கிக் கொள்ளவில்லை என்றால் மீண்டுமாக காப்பு கவசத்திற்குள்ளாக சென்று சுவிசேஷத்திற்கு திரும்பி போ. தேவனால் கத்தோலிக்கர்களை, பிரஸ்பிட்டேரியன்களை அல்லது அவர் விரும்புகிற எண்ணத்திலிருந்தாவது கொண்டு வர முடியும். அவர் அதை செய்வார். A few weeks ago at Lima, man, some of you are sitting here now that was present. Amongst the Presbyterian, Baptists, and Methodists, they streamed to the altar. They received and responded to the gospel much better than many times the holiness people does. ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் ஓகியோவில் உள்ள லிம்மாவில் அநேகர், உங்களில் சிலர் இப்பொழுது இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் அங்கே இருந்தீர்கள். பிரஸ்பிட்டேரியன்கள், பாப்டிஸ்ட் மற்றும் மெத்தோடிஸ்டுகள் மத்தியில் அவர்கள் நேராக பீடத்தண்டை ஓடி வந்தார்கள். அநேக முறைகளில் பரிசுத்த ஜனங்கள் செய்கிறதை காட்டிலும் மிக சிறப்பாக அவர்கள் சுவிசேஷத்திற்கு ஆதரவளித்து ஏற்றுக்கொண்டனர். We've just got it on our minds that we are called by his holy name and let it go like that.
It means more than to be called by His name. It means to live for Him who died for you. It's a life, a consecrated life to God. Oh, how we need back to the Bible. நாம் இதை இப்பொழுதுதான் சரியாக நம்முடைய சிந்தையிலே பெற்றோம். அதாவது நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தால் அழைக்கப்பட்டு அதை அந்த விதமாக போக அனுமதித்தோம். அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள் என்று அது அர்த்தமாகிறது. உனக்காக மரித்தவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகிறது. அது ஒரு ஜீவியமாயிருக்கிறது, தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியமாயிருக்கிறது. ஓ, நாம் வேதத்திற்கு திரும்பி போவது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. Here a few nights ago I was saying to the Lutherans who are at the meeting up there now, they just said, give us 5 more colleges like this of those Lutherans that 71 of them received the Holy Ghost that day at the college when it was there. இங்கே சில இரவுகளுக்கு முன்னர் அங்கே உயிர நடந்த கூட்டங்களில் நான் லூத்தரன்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர்கள் சரியாக இந்த லூத்தரன்களை போன்று எங்களுக்கு இன்னும் 5 கல்லூரிகளை கொடுங்கள், அவர்களில் 71 பேர் அந்த நாளன்று கல்லூரியில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்பொழுது நான் அங்கே இருந்தேன். Give us 5 more schools like that, and Lord, tarry 10 years, we'll have the entire Lutheran Church filled with the Holy Ghost. எங்களுக்கு அதை போன்று இன்னும் 5 பள்ளிகளை கொடுங்கள், கர்த்தர் 10 வருடம் தாமதித்தால் நாங்கள் முழு லூத்தரன் சபையையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக வைத்திருப்போம் என்றனர். Oh my! Sure, God is able of these stones. He's going to have a church presented without spot or wrinkle or a blemish. His grace is all sufficient, and He can do it exceeding abundantly. Oh, என்ன நிச்சயமாக தேவன் இந்த கல்லுகளினாலே உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் கரைதிரை குறையற்றதாய் நிலை நிற்கும் ஒரு சபையை உடையவராயிருக்க போகிறார். அவருடைய கிருபை எல்லாவற்றுக்கும் போதுமானதாயிருக்கிறது. அவரால் அதிகமாயும் அபரிதமாயும் செய்ய முடியும். And I said here not long ago, the Lutherans did have the torch light to the world. What happened? இங்கே அதிக காலத்திற்கு முன்பல்ல லூத்தரன்கள் உலகத்திற்கு தீவட்டி வெளிச்சத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று நான் கூறினேன். என்ன சம்பவித்தது? If you was the light of the world, you Lutheran people at one time at the first Reformation, what happened to your light? What did it go out? ஒரு சமயத்திலே முதலாவது சீர்திருத்தத்திலே லூத்தரன் ஜனங்களாகிய நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்திருந்தால் உங்களுடைய வெளிச்சத்திற்கு என்ன சம்பவித்தது? என்ன அது போய்விட்டதா? This is the reason it went out, is because you left God's word. You believe that the just should live by faith, which is absolutely the truth. But there's more than that. The just shall live by faith. அது போய்விட்டதற்கு இதுதான் காரணம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டீர்கள். நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது முற்றிலும் சத்தியமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை காட்டிலும் அங்கே அதிகம் இருக்கிறது. Then along come the Methodists. Say, you Methodist people, you picked up the torchlight of sanctification, and you did hold the torchlight for a great revival. That's all true. பின்னர் அதை தொடர்ந்து வந்தது மெத்தோடிஸ்ட். அவர்கள் மெத்தோடிஸ்ட் ஜனங்களாகிய உங்களைத்தான் நீங்கள் தீவட்டி வெளிச்சமாகிய பரிசுத்தமாகுதலை எடுத்துக்கொண்டீர்கள். ஒரு மகத்தான எழுப்புதலுக்கான தீவட்டி வெளிச்சத்தை நீங்கள் தான் பிடித்திருந்தீர்கள். அதெல்லாம் உண்மைதான். But what happened? What happened to the Methodist Church is because you let the light go out. Amen. That's what happened. ஆனால் என்ன சம்பவித்தது? மெத்தோடிஸ்ட் சபைக்கு என்ன சம்பவித்தது? காரணம் நீங்கள் வெளிச்சத்தை போக விட்டீர்கள். அதுதான் சம்பவித்தது. And you preach sanctification, the second definite work of grace, which is positive the truth for the Bible, but you just let it go at that. கிருபையின் இரண்டாவது நிச்சயமான கிரியையாகிய பரிசுத்தமாகுதலை நீங்கள் பிரசங்கித்தீர்கள். அது நிச்சயமானது, வேதத்தின் மூலமாக சத்தியமாக இருக்கிறது. ஆனால் அதனோடு அதை நீங்கள் போகபடி விட்டு விட்டீர்கள். And then along come the Pentecostals with the restoration of the gifts, and you spoke with tongues, and then you made a doctrine out of that. And then what happened? Your life gone out. What's the matter is because you failed to stand
with the word. பின்னர் தொடர்ந்து வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதலோடு பெந்தேகோஸ்துக்கள் வந்தனர். நீங்கள் பாஷைகளில் பேசினீர்கள். பின்னர் நீங்கள் அதிலிருந்து ஒரு உபதேசத்தை உண்டாக்கினீர்கள். பின்னர் என்ன சம்பவித்தது? உங்களுடைய வெளிச்சம் போய்விட்டது. என்ன காரியம்? நீங்கள் வார்த்தையோடு தரித்திருக்க தவறியதே காரணமாயிருக்கிறது. God's word we're unfolding, and we must unfold as God's word unfolds, as time unfolds, time unfolds. தேவனுடைய வார்த்தையை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். நேரமானது வெளிப்படுத்துகிறது போல விஞ்ஞானம் வெளிப்படுத்துகிறது. And if the natural world, this man is the same man he was 6,000 years ago when God made him. இயற்கையான உலகத்தில் இந்த மனிதன் தேவன் அவனை உண்டாக்கிற போது 6000 வருடங்களாக அவன் இருந்து வருகிற அதே மனிதனாகவே இருக்கிறான். He's the same intellectual. He's the same intelligence. He's just the same man with the same 5 senses that he was thousands of years ago. அவன் அதே புத்தி சாதுரியமான மனிதனாக இருக்கிறான். அவன் அதே புத்திநுட்பமாக இருக்கிறான். அவன் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இருந்த அதே ஐம்புலன்களோடு உள்ள அதே மனிதனாகவே அப்படியே அவன் இருக்கிறான். But look what progress he's made in the past 50 years. Look what that fallen son of God has did. ஆனால் கடந்த 50 வருடங்களில் என்ன முன்னேற்றங்களை செய்திருக்கிறான் என்று பாருங்கள். அந்த விழுந்து போன தேவனுடைய குமாரன் என்ன செய்திருக்கிறான் என்று பாருங்கள். He's invented automobiles and radio and electric lights and atomic bombs and jet planes. Look how fast the pages are turning fast in science. அவன் மோட்டார் வாகனங்களையும் வானொலியையும் மின்சார விளக்குகளையும் அணுகுண்டுகளையும் மற்றும் பீச்சுவெளி விசையால் இயங்கும் விமானங்களையும் அவன் கண்டுபிடித்திருக்கிறான். எவ்வளவு வேகமாக என்று பாருங்கள். விஞ்ஞானத்தில் பக்கங்கள் வேகமாக திரும்பிக் கொண்டிருக்கின்றன. But we are trying to linger back on some old church creed and stand there when God wants us to unfold the word. We're living in the last days. ஆனால் தேவன் நமக்கு வார்த்தையை வெளிப்படுத்த விரும்புகிற போது நாமோ ஏதோ பழைய சபை கோட்பாட்டின் பின்னேயே தயங்கி நிற்க அங்கேயே நிற்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We're living in the time that God's great beautiful church ought to be standing on its feet shining like the lily in the valley. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், அதாவது தேவனுடைய மகத்தான அழகான சபையானது அதனுடைய காலால் நின்று கொண்டு பள்ளத்தாக்கின் லீலையை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டியதா இருக்கிறது. But we're back somewhere. I belong to the Presbyterian, the Methodist, the Pentecostal. I'm this or that. Oh, what a disgrace! ஆனால் நாமோ பின்னாக இருக்கிறோம். சிலர் நான் பிரஸ்பிட்டேரியனை, மெத்தோடிஸ்டை, பெந்தேகோஸ்தை சேர்ந்தவன், நான் இது அல்லது அது என்கிறார்கள். ஓ, என்ன ஒரு அவமானம்! We should be unfolding God's Spirit pouring out, not just one little gusher, not one little baptism, but baptism after baptism. நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆவியானது வெளியே ஊற்றிக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சிறிய பீச்சல்ல, ஒரு சிறு ஞானஸ்தானம் அல்ல, ஆனால் அபிஷேகத்திற்கு பின்னர் அபிஷேகம். Not a revelation just to live by faith or sanctification or the gifts of the Spirit, but revelation after revelation, power after power, glory after glory. ஒரு வெளிப்பாடு அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அல்லது பரிசுத்தமாகுதல் அல்லது ஆவியின் வரங்கள், ஆனால் வெளிப்பாட்டிற்கு பின்னர் வெளிப்பாடு, வல்லமைக்கு பிறகு வல்லமை, மகிமைக்கு பின்னர் மகிமை. For we ought to be way up the road ready for the transformation. And we're lingered back down in the old things and say, well, we keep going back, let's go forward. ஏன் நாம் மேல் நோக்கி போகின்ற பாதையிலே இருக்க வேண்டும், மறுரூபமாகுதலுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஏதோ பழைய காரியங்களில் பின்னாக தயங்கி நின்று கொண்டு நன்றாயிருக்கிறதா என்கிறோம். நாம் தொடர்ந்து பின்னாக போய்க் கொண்டிருக்கிறோம். நாம் முன்னோக்கி செல்வோமாக. Those Hebrews said, now here, we're fed pretty well, though we work hard. And now we've got the things that we have, we got the garlic pots and so forth, so let us be satisfied. அந்த எபிரேயர்கள், இப்பொழுது இங்கே நாம் கடினமாக வேலை செய்திருந்தாலும் நாம் நன்றாக போஷிக்கப்படுகிறோம். இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் இருக்கிறது, நமக்கு பூண்டு பானைகள் முதலானவைகள் இருக்கிறது, எனவே நாம் திருப்தி அடைந்தவர்களாக இருப்போமாக என்றனர்.
But Moses had a revelation. He had been in the presence of God. He had something else. He went back and showed them that the very God that existed many hundreds of years before that was the very same God. Amen. And He'd done signs and wonders before them to prove that He was the very same God. Amen. ஆனால் மோசே ஒரு வெளிப்பாட்டை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருந்தான். அவன் வேறு எதையோ உடையவனாய் இருந்தான். அவன் திரும்பி போய் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் இருந்த அதே தேவன் தான் இப்பொழுது இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தான். அவர் அதே மாறாத தேவனாய் இருந்தார் என்று நிரூபிக்கும்படியாக அவர்களுக்கு முன்பாக அவன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். Oh, blessed be His name. Hallelujah. He is the same yesterday, today, and forever. The dispensations change, the times change, the people change, but God remains. He has to be the same all the time. அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். யுகங்கள் மாறுகின்றன, காலங்கள் மாறுகின்றன, ஜனங்கள் மாறுகிறார்கள். ஆனால் தேவனோ நிலை மாறாதிருக்கிறார். அவர் எல்லா நேரத்திலும் மாறாதவராயிருக்க வேண்டும். His word is eternal truth. He cannot vary come right or to the left. He must remain the same. அவருடைய வார்த்தை நித்தியமான சத்தியமாயிருக்கிறது. அவர் அதிலிருந்து வித்தியாசப்பட இடமிருந்து அல்லது வலத்திற்கு மாற முடியாது. அவர் மாறாதவராகவே நிலைத்திருக்க வேண்டும். Then we find what takes place. Here comes Moses down with the signs. I have been in the presence of God. I have seen God and God has did great things. பின்னர் என்ன சம்பவிக்கிறது என்று நாம் கண்டறிவோம். இங்கே மோசே அடையாளங்களோடு கீழே வருகிறான். நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறேன், நான் தேவனை கண்டிருக்கிறேன், தேவன் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். He performed a divine healing act. He performed another act as a miracle. And he showed them that the very God of heaven had appeared to him. After hundreds of years of the supernatural being gone, he showed that God was still living. அவர் ஒரு தெய்வீக சுகமளிக்கும் கிரியையை நடப்பித்தார். அவர் இன்னொரு கிரியையை ஒரு அற்புதமாக நடப்பித்தார். பரலோகத்தின் தேவன் தாமே அவருக்கு தோன்றியிருந்தார் என்று அவர்களுக்கு அவன் காட்டினான். இயற்கைக்கு மேம்பட்ட இயல்பு நடந்த நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு தேவன் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் காண்பித்தான். And God had sent him and said, go tell them that I am have sent you. Not I was or I will be, I am a present tense. தேவன் அவனை அனுப்பி இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று போய் அவர்களுக்கு சொல்லு என்றார். இருந்தவர் என்பவர் அல்ல, அல்லது இருக்க போகிறவர் என்பவர் அல்ல, இருக்கிறேன் என்பவர் ஒரு நிகழ்காலம். He is now I was. How people can claim God and say that the days of miracles are past and divine healing and all the blessings are gone and still say He is the living God and the I am. If He's I am, He's just as real as He was at the burning bush. அவர் இருந்தவர் என்பவர் அல்ல. எப்படி ஜனங்கள் தேவனை உரிமை கோரிக்கொண்டு அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிற்று, தெய்வீக சுகமளித்தலும் எல்லா ஆசீர்வாதங்களும் போய்விட்டன என்று கூற முடியும். இன்னமும் அவர் ஜீவிக்கின்ற தேவனாயும் இருக்கிறேன் என்பவராயும் இருக்கிறாரா என்று கூறினால் அவர் இருக்கிறேன் என்பவராய் இருப்பாரே. ஆனால் அவர் பற்றி எரிகின்ற புதரில் இருந்த வண்ணமாகவே அவர் அப்படியே அவ்வளவு தத்ரூபமாய் இருக்கிறார். That great name that He appeared there, no scholar has ever been able to interpret it. JVHU, no one, they call it Jehovah, but it wasn't. No one can interpret it. Why? It's the eternal one. Amen. அவர் அங்கே தோன்றின போது அந்த மகத்தான நாமத்தை எந்த நிபுணனாலும் இன்னும் அதை வியாக்கியானிக்க முடியவில்லை. ஏகோவா, வேறொருவரும் அல்ல. அவர்கள் அதை எகோவா என்று அழைக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல, அதை ஒருவராலும் வியாக்கியானிக்க முடியாது. ஏன்? அது நித்தியமான ஒருவராய் இருக்கிறார். ஆமென். He dwells in light, He dwells in eternity, He dwells in immortality. Everlasting I am. Hallelujah. அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவர் நித்தியத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் அழிவில்லாமையில் வாசம் பண்ணுகிறார். நித்தியமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. My faith is stayed on that solid rock. There's nothing can ever harm when you're anchored to that place. The storms may shake and buffet, but my anchor holds within the veil when a man or a woman
shake you from it. Hallelujah. Hallelujah. என்னுடைய விசுவாசம் அந்த திடமான பாறையின் மேல் தங்கி இருக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கும் போது எதுவுமே எப்போதுமே அங்கே தீங்கு செய்ய முடியாது. புயல்கள் ஒரு கால் குறுக்கலாம், அதன் மேல் அடிக்கலாம். ஆனால் என்னுடைய நங்கூரமோ திரைக்குள்ளாக பற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ நங்கூரமிடப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அது என்று உன்னை ஒன்றினாலும் என்றென்றைக்குமாய் அசைக்க முடியாது. Just as their time was for deliverance and they failed to see it, so is the time for the deliverance of marching orders for the church. It's at hand. அவர்களுடைய விடுதலைக்கான அவர்களுடைய நேரமாய் இருக்கையில் அவர்கள் அதை காண தவறி போனார்கள். எனவே சபைக்கான பவனியின் கட்டளைகளாயும் விடுதலைக்கான நேரமாயும் இருக்கிறது. அது சமீபமாய் இருக்கிறது. Look, my friend, they had what? First the word, second a prophet, third an angel to lead them, to guide them. Every one agreed with the other. The three of them. கவனி என் நண்பனே, அவர்களுக்கு என்ன இருந்தது? முதலாவது வார்த்தை, இரண்டாவது ஒரு தீர்க்கதரிசி, மூன்றாவது அவர்களை நடத்த அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு தூதன். ஒவ்வொருவரும் மற்றவரோடு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும். The word agreed with the prophet and the prophet agreed with the word. The angel agreed with all three of them. Amen. All of them. The word, the prophet, an angel. They were ready for the march. வார்த்தை தீர்க்கதரிசியோடு ஒத்திருந்தது. தீர்க்கதரிசி வார்த்தையோடு இசைந்திருந்தான். தூதன் அவர்களில் மூவரான அவர்கள் எல்லோரோடும் ஒத்திருந்தான். வார்த்தை, தீர்க்கதரிசி, ஒரு தூதன். அவர்கள் பவனிக்காக ஆயத்தமாயிருந்தார்கள். Oh, blessed be the name of the Lord God. The word, the prophet, and the angel, all three of them together, one great testimony. ஓ, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். வார்த்தை, தீர்க்கதரிசி, தூதன், அவர்கள் எல்லோரும் மூவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தான சாட்சியாய் இருந்தனர். God always said in the mouth of two or three witnesses, let every word be established. சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று தேவன் எப்பொழுதும் கூறியுள்ளார். And a true prophet will always agree with the word, and any angel will testify truth. Amen. We're ready for marching orders. Sure. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்பொழுதும் வார்த்தையோடு சேர்ந்திருப்பான். எந்த தூதனும் சத்தியத்திற்கு சாட்சி பகருவான். ஆமென். நாம் பவனியின் கட்டளைகளுக்காக ஆயத்தமாயிருக்கிறோம். நிச்சயமாக. And he brought the people out on the road up. They started rebelling against the prophet and against the angel and against the God and against the word. And they got into trouble. அவன் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். அவர்களுடைய பாதையிலே அவர்கள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவும், தூதனுக்கு விரோதமாகவும், தேவனுக்கு விரோதமாகவும், வார்த்தைக்கு விரோதமாகவும் கலகம் பண்ண துவங்கினார்கள். அவர்கள் தொல்லைக்குள்ளாகிவிட்டனர். The Bible said there was a mixed multitude that went with them. A mixed multitude came out. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்களும் போனார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஒரு பல ஜாதியான ஜனக்கூட்டம் வெளியே வந்தது. What was it? The supernatural had been done. There have been miracles and wonders. Any person, a human being, longs to see behind the curtain from where he comes and from whence he will go someday. He longs to see behind the curtain. அது என்னவாக இருந்தது? இயற்கைக்கு மேம்பட்டதானது செய்யப்பட்டதா இருந்தது. அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் இருந்தன. எந்த நபரும், ஒரு மானிட வர்க்கமும் அவன் எங்கிருந்து வந்தான் என்ற திரைக்கு பின்னேயும் அவன் என்றோ ஒரு நாள் எங்கே போகப் போகிறான் என்பதையும் காண வாஞ்சிக்கிறான். திரைக்கு பின்னால் காண அவன் வாஞ்சிக்கிறான். But many times when the supernatural acts has been performed, then there's a mixed multitude that goes. ஆனால் அநேக நேரம் இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகள் நடைபெறும் போது அப்பொழுது அங்கே பல ஜாதியான ஜனங்கள் போகிறார்கள். That's what happened in the days of Luther. When the mixed, God's been trying to bring them out since that day. And in the days of Luther, the just shall live by faith. They tested it and tried it and found it so. A mixed multitude went. லூதரின் நாட்களில் அதுதான் சம்பவித்தது. அந்த நாள் முதற்கொண்டு தேவன் அவர்களை வெளியே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். லூதரின் நாட்களில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இருந்தது. அவர்கள் அதை பரிசோதித்து அதை சோதித்து பார்த்தனர். அது அந்த விதமாய் இருக்க கண்டார்கள்.
ஒரு பல ஜாதியான ஜனக்கூட்டம் சென்றது. And as soon as Luther went, what happened? They organized the church and made a great big ecclesiastical system. And when they did, the church went back on the shelf. லூத்தர் சென்ற மாத்திரத்தில் என்ன சம்பவித்தது? அவர்கள் சபையை ஸ்தாபித்துக் கொண்டு ஒரு மகத்தான பெரிய குருமார் அமைப்பு முறையை ஏற்படுத்திக் கொண்டனர். அவர்கள் அதை செய்தபோது சபையானது பின்னே சென்று ஒதுக்கி வைக்கப்பட்டது. Along come John Wesley, one of the great mighty warriors of the Middle Age. And he stepped right out and defied the Anglican Church, and defied the Catholic Church, and defied the world. That the holy God said people must live holy. And he stayed on his promise, of God's promise, and he brought a miracle. தொடர்ந்து ஜான் வெஸ்லி வந்தார். மகத்தான வல்லமையுள்ள மத்திய காலத்தில் உண்டான போர் வீரர்களில் ஒருவர். அவர் சரியாக அடியெடுத்து வைத்து ஆங்கிலிக்கன் சபையை எதிர்த்தார், கத்தோலிக்க சபையை எதிர்த்தார் மற்றும் உலகத்தையே எதிர்த்தார். அதாவது பரிசுத்த தேவன் ஜனங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று எதிர்த்தார். அவர் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் உறுதியாய் நின்று ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தார். What happened? The mixed multitude started with him. And when Wesley went, then the mixed multitude come in. And what have they done? Corrupted the church. So many of them won't even have blood songs in their hymn books. Certainly. என்ன சம்பவித்தது? பல ஜாதியான ஜனக்கூட்டம் அவரோடு புறப்பட்டது. வெஸ்லி சென்றபோது கலப்படமான திரள் கூட்டம் உள்ளே வந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களில் அநேகர் அவர்களுடைய ஞானப்பாட்டு புத்தகங்களின் பாடல்களில் ரத்தம் என்கிற வார்த்தையே கூட இருக்கக்கூடாது என்ற அளவிற்கு சபையை களங்கப்படுத்தி விட்டனர். நிச்சயமாக And the Pentecostal began to find the gifts. As soon as they got to the gifts, first thing, the littlest gift in the whole group is speaking with tongues. அதன் பிறகு அதைத் தொடர்ந்து பெந்தேகோஸ்துக்கள் வந்து பெந்தேகோஸ்துகள் வரங்களை காண துவங்கினர். அவர்கள் வரங்களை பெற்ற மாத்திரத்தில் முதல் காரியம் அந்த முழு கூட்டத்திலும் இருக்கிற மிக சிறிய வரமாகிய பாஷைகளில் பேசுபவர்களாய் இருந்தார்கள். That's the last and smallest. God started with the amateur things. And they couldn't even hold that. அதுதான் கடைசியும் சிறியதுமாயிருக்கிறது. தேவன் இந்த சிறிய காரியங்களை கொண்டு அவர்களிடம் துவங்கினார். அதையேயும் கூட அவர்களால் பற்றிக்கொள்ள முடியவில்லை.